தற்குறிகள்னு சொல்றாங்க. ஐயா படிச்ச நீங்களே தற்குறி தான் ஐயா. நீங்க தற்குறின்றதோட தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்றீங்க. நாங்க படிக்கலனாலும் எங்க சார்பா, எங்க கழகத்தின் சார்பா பெண்களை இழிவுபடுத்தின ஆளே கிடையாது. அது இழிவுபடுத்திருந்தா கூட சரி, எங்க மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் ஐயா இருக்காரு, அவரு கூப்பிட்டு உடனே அதுக்கான தண்டனையை கொடுப்பாரு. எத்தனை வருஷம் உழைச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எங்க கழக நிர்வாகிகளை வெளியே துரத்திடுவாங்க. ரெண்டாவது அவங்களுக்கான வாய்ப்பே கிடையாது. அது நீங்க எப்படி பார்க்கலாம்னா, எங்க மகளிர்ங்க கிட்ட எந்த ஆண் மகனும் சரி எங்க கழகத்து சார்பா தவறான வார்த்தையோ எதுவுமே யூஸ் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி எங்க கழகத்தை நடத்தக்கூடிய வல்லமை கூடிய எங்க தளபதி இருக்காரு. எங்களுக்கு நீங்க அவளை எவ்வளோ விமர்சித்து இருக்கலாம், ஆனா அந்த விமர்சனத்துக்கு அவர் பதிலே கொடுக்கல. ஆனா எங்க மகளிர் அணியை நீங்க விமர்சனம் பண்ண உடனே நேத்து பார்த்திருப்பீங்க அவரோட கம்ப்ளைண்ட்டை. கண்டிப்பா டிஜிபி ஆபீஸ்ல போய் அவர் கொடுத்திருக்காரு. என்னைக்குமே மகளிருக்கு சப்போர்ட்டா எங்க தளபதி நிக்கிறாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சொல்லிட்டு இன்னும் நேத்து நாங்க ரொம்ப சந்தோஷமா நமக்காக நம்ம தளபதி மட்டும் இருக்காருன்ற நம்பிக்கையில இங்க வந்திருக்கோம். இவருக்கு தக்க நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல தண்டனையை வாங்கி கொடுங்க தயவு செஞ்சு. நீங்க எஃப்ஐஆர் கண்டிப்பா போடலைன்னா மகளிர் சார்பா போராட்டம் நடக்கும், உண்ணாவிரதம் பண்ணுவோம். அது உங்களுக்காக நாங்க இந்த இடத்துல தெரிவிச்சு கொள்கிறோம். கண்டிப்பா அவருக்கு நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம். அவருக்கான தண்டனையை நீங்க வாங்கி கொடுத்துருங்க. மன்னிப்பு பகிரங்கமா அவர் மன்னிப்பு கேட்கணும். எந்த மீடியால எந்த யூடியூப் சேனல்ல கூப்பிட்டு பேசினாரோ அதே யூடியூப் சேனல்ல கூப்பிட்டு அவரு பகிரங்கமா மன்னிப்பு கோர வேண்டும் சொல்லிட்டு என்னோட கோரிக்கை.